இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களோட ஆளுமைனால தான் இன்னைக்கு வந்து 67 பேர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வீக்கான டைம்ல இருக்கும்போது 4 தொகுதி தான் வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 67 பேர், அம்மா இல்லாத போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லாத போது இன்னைக்கு வந்து 67 பேர் நம்மளுக்கு வந்து எம்எல்ஏ கிடைச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். இன்னைக்கும் எதிர்கட்சியா இருக்காரு. ஸோ அதெல்லாம் மறக்கக்கூடாது. அவரோட ஆளுமை என்ன என்பது மக்கள் அறிவார்கள். இன்னைக்கு மக்கள் மனசுல ஒவ்வொரு மனசுலையும் அவர் பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க போங்க, ஒரு பெண் கிட்ட பேசுங்க, படிப்பு விஷயத்துலையும் எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, எனக்கு வந்து இவரனால தான் எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா? 7.5 ரிசர்வேஷன். அதே மாதிரி 11 மெடிக்கல் காலேஜ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலாங்க? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. அத்திக்கிடவு அவினாஷி திட்டம். இன்னைக்கு நெல்லு வந்து 30 லட்சம் நெல்லு மூட்டைகள் வந்து இது நடந்திருக்கு. அப்போ அதுக்காக தான் வாய் திறந்தாங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும். எதுக்கு? திமுகவோட திசை திருப்பறதுக்காக தான், அதுக்காக தான் வாய் திறந்திருக்காங்க. ஏன்னா இந்த 30 லட்சம் நெல்லு மூட்டை இத்தனைக்கும் டெல்டா பகுதி யாரோட பகுதி? அது டிடிவி தினகரனோட குடும்பத்தோட பகுதி தானே. வாய் திறந்து பேசினார் அவரு? வாய் திறந்து பேசினாரா? அப்ப பேசல. இப்போ திசை திருப்பறதுக்கு அவர் பேசுறாரு. அப்ப யார மக்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? யார் இங்க பெரிய துரோகி? இங்க திமுகக்காக ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து ஒரு டிசைனா வந்து நீங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுதான் பெரிய துரோகம். மக்களுக்கு செய்யறது நீங்க துரோகம். நீங்க எங்களுக்கு செய்யறீங்களா இல்லையான்றதை அது மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா மக்களுக்கு செய்யற துரோகம் வந்து இந்த டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் மன்னிக்காது அப்படின்றது தான் நான் சொன்னேன்.